உடலுறவை பற்றி ஏன் தவறான புரிதல் உண்டாயிருக்கு? அந்த புரிதல்கள் என்ன? செக்ஷுவல் லைஃபோடைய ரியாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொரு யூத்தில் உள்ளவங்களும் பார்த்தே ஆகணும். கான்டாக்டில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பான் வீடியோவை பார்த்து ஆபாச வீடியோவில் பார்த்துட்டு அதே மாதிரி தான் செக்ஷுவல் லைஃப் இருக்குன்னு நினச்சி வச்சுருக்காங்க நிறைய பேர். இதான் செக்ஷுவல் லைஃப், இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் தெரியும், இந்த மாதிரி ஃபேண்டேசியாக இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. மேரேஜ் லைஃப்பை பற்றியும் இன்னும் குடும்ப வாழ்க்கை பற்றி ஒருத்தர் இமேஜின் பண்ணாலே செக்ஷுவல் லைஃப்பை தான் ஒருத்தர் இமேஜின் பண்ணுறான். அந்த செக்ஷுவல் லைஃப் எப்படி இது ஃபேண்டேசியாக பான் வீடியோகளில் ஆபாச படங்களில் காட்டப்படுறதோ அதே மாதிரி தான் இதனால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் அங்கே பார்க்குறான், பார்த்துட்டு மனைவி கூட அப்ளை பண்ண பார்க்குறான். அவன் அதனாலேயே நிறைய வேதனைப்பட்டு ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டு எப்படியோ அங்கேருந்து டிவோர்ஸ் வாங்கி விலகணும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் செக்ஷுவல் லைஃப்னா என்ன தெரியுமா? அது வெறும் செயல் கிடையாது. சாப்பிட்றது ஒரு செயல், தூங்குறது ஒரு செயல். நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிடலாம், நீங்கள் எங்கே வேணாலும் தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் லைஃப் கிடையாது. செக்ஷுவல் லைஃப்க்கு என்னெல்லாம் முக்கியம் தெரியுமா? உணர்வுகள் ரொம்ப முக்கியம். எதிரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னருடைய ஒத்துழைப்பு முக்கியம். அதே மாதிரி நமக்கு அந்த சிச்சுவேஷன் ஏற்பட வேண்டும், அந்த மைண்ட் செட் இருக்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்த 4வது நம்ம ப்ராப்பராக அதுக்காக வேண்டி ப்ரிப்பேராக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து தான் உண்மையிலேயே செக்ஷுவல் லைஃப் அது ஹெல்த்தியாக மாறுது. செக்ஷுவல் லைஃப் இருக்க அதை நம்ம ரொம்ப அப்படிலாம் நினச்சிட வேண்டாம். இப்போ வாலிபர்களுடைய இளைஞர்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? செக்ஷுவல் லைஃப் தான். அது சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி சப்கான்ஷியஸ்லி அவங்க அப்படி தான் விளங்கி வச்சுருக்காங்க. அதாவது நல்லா படிக்கணும், நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும். பொண்ணு எது கல்யாணம் பண்ணணும்? சாப்பாடு போடுறதுக்கா? இல்லை அந்த பொண்ணை நல்ல சந்தோஷமாக பார்க்கறதுக்கா? அதுக்கு கிடையாது. இதுக்கு செக்ஷுவல் லைஃப்பில் அடையணும், செக்ஷுவல் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். இது மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய ரொம்ப ரொம்ப முக்கிய குறிக்கோளாக வச்சு அவங்க நடக்கிறாங்க. இவங்க எல்லா பேருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்கள், மேரேஜ் லைஃப் இருக்கா, அதில் நீங்கள் நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் ரொம்ப ரொம்ப காமனாக ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா, எப்படி நீங்கள் குளிக்கிறீங்க காலையில், எப்படி நீங்கள் டீ குடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் நைட் நேரத்தில் தூங்குறீங்க, அந்த மாதிரி பார்ட் ஆஃப் த லைஃபாக அது மாறிடும். இன்னொரு விஷயமும் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் செக்ஷுவல் லைஃப் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நேரத்தில் கவலையாக இருக்கும். அதாவது அந்த இதில் நம்ம இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு பல சிந்தனைகள் உண்டாகும். சில சமயத்தில் நிம்மதியாக இருக்கும், சில சமயத்தில் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நமக்கு அந்த ஸ்பம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்சைட்டியாக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி என்னடா பண்ணிட்டோம் அப்படி ஒரு உணர்வுகள்லாம் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், யாரெல்லாம் செக்ஷுவல் லைஃப்பை மட்டும் நோக்கமாக வச்சு கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வீக்லேயே என்னடா பண்ணிட்டோம் சொல்லி என்சைட்டியில் போயிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் கவுன்சிலிங் எடுக்கிறாங்க. நான் ஏதோ ஒன்று நினச்ச கல்யாண வாழ்க்கையை இது இப்படி இருக்குது அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நம்ம ஃப்ரெண்டாக மாறிட்டார். கவுன்சிலிங்க்கு அப்புறம் அவர் மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 வாரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருந்தார். இப்போ நான் கேட்டேன், லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, மேரேஜ் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு. இப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப பெரிய ஏமாற்றம் நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் நடந்துச்சு. இது எதையோ பெருசாக நினச்சி நான் கற்பனை பண்ணியிருந்தேன், அப்படி ஒன்றுமே இல்லை, இங்கே எதுவுமே கிடையாது. அப்படி நினச்சது வேற ஒன்றா இருந்துச்சு, இப்போ நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது. இதுதான் செக்ஷுவல் லைஃபோட ரியாலிட்டி. நம்ம பேரண்ட்ஸில் இருக்காங்களே, அவங்களுடைய பேரண்ட்ஸில் இருந்தாங்களே, அவங்க எல்லா பேருமே செக்ஸை பேஸாக வச்சு அவங்க ஒன்றா இல்லை. அவங்க ஒன்றா இருந்தது ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸாக வச்சு, அன்பை பேஸாக வச்சு, அவங்களுடைய பொறுப்புகளை, அவங்களுடைய உணர்வுகளை அவங்க அடிப்படையாக வச்சு, அது இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகளை அடிப்படையாக வச்சு தான் அவங்க ஒன்றா இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று எடுத்துக்கிட்டால் அவங்க செக்ஸுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், நான் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய என்னுடைய கிளைண்ட்டை நான் சொந்தமாக கேட்ட ஒரு விஷயம், நீங்கள் செக்ஸ் லைஃப்க்கு பாயிண்ட் கொடுத்தா, பர்சன்டேஜ் கொடுத்தா 100க்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க கேட்டிருக்கேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 10, 15. குறிப்பாக லேடிஸ்கள் தான், பெண்கள் தான். 10, 15, 20 இதை தாண்டாது. அதுக்கடுத்து அந்த 80% இருக்க இதை எது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய டிசிப்ளின்,
உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய எம்பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணும். செக்ஷுவல் லைஃப் வெறும் 20% மட்டும்தான். இது நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக சண்டை போடுவாங்க. எதனால் சண்டை போடுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்னா அவங்க ஒன்று இமேஜின் பண்ணி வந்தாங்க, ஆஹா இப்படி இருக்கும். அந்த படத்தை உண்மையில சொல்கிற படத்தை பார்க்குறது நிறுத்துங்க, பான் வீடியோ நிறுத்துங்க. லவ் படங்களில் இருக்குமே, தயவு செஞ்சு அது பார்க்காதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று வரும், பொண்டாட்டியை பார்க்கணும் போல இருக்கும், பேசணும் போல இருக்கும், அதிகமாக உங்களுக்கு ஆசைகள்லாம் வரும். அது வெறும் அட்டாச்மெண்ட் தான். அது வெறும் அட்டாச்மெண்ட் தான். உண்மையான லவ் இருக்க 45 வயசுக்கு அடுத்து உங்களுக்கு உண்டாகும். அதான் உண்மையான லவ். படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, சிரிக்கிறது, மரியாதை கொடுக்கறது, அவங்க நினச்ச மாதிரி செய்கிறதெல்லாம் 40 வயசுக்கு அடுத்தது அது உண்டாகும். நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அதாவது செக்ஷுவல் லைஃப்பை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. செக்ஷுவல் லைஃப்பை பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. செக்ஷுவல் லைஃப் நம்ம நினச்ச மாதிரி அப்படி எதுவுமே இருக்காது. நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கு மாற்றமாக இருக்கும். குறிப்பாக பான் வீடியோவில் காட்டுறாங்களே, அப்படி எதுவுமே கிடையாது. அடுத்தது மேரேஜ் லைஃப் என்றாலே செக்ஷுவல் லைஃப் அப்படியும் கிடையாது. வெறும் 20% to 30% மார்க் கொடுக்கலாம், அவ்வளோ. அதோட அதிகமாக யாருமே கொடுக்கவே முடியாது. இது ஒன்று. அடுத்தது மேரேஜ் லைஃப்பில் செக்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் இருக்குது, ஓகே தான். ஆனால் அதுதான் மேரேஜ் லைஃப்னு நினச்சிடக்கூடாது. வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் அது செய்யாமல் வெறும் உங்களுடைய செக்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட்டை வச்சு வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ கல்யாணம் நடக்காதா போகுது. இப்போ இல்லைனாலும் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு எப்படியோ கல்யாணம் நடந்துடும். எந்த கழுதையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு, ஆஹா எந்த நேரத்தில் நான் பான் வீடியோ பார்த்தேனோ, எந்த நேரத்தில் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணலாமே, அவ்வளோ கல்யாணம் பண்ணலாமே, லவ் லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லி சுற்றிட்டே இருந்தேனோ, அந்த நேரத்தில் நான் உருப்படியாக படிச்சிருந்தாலோ, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலோ, நான் என்ன அடுத்த கட்டமாக கொண்டு போயிருந்தாலோ, கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக டிசிப்ளினாக ஒழுக்கமாக நான் இருந்திருந்தாலோ நான் எவ்வளோ முன்னேறி இருப்பேன் சொல்லி நீங்கள் கை செய்தப்படுவீங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிற இந்த ஃபேண்டேசியாக உங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பை நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.